ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, டிமார்ட்ல நான் சில அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அது என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் போகும்போதே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்ன சொல்கிறதுன்னா, கொஞ்சம் மாமா கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டேன். அதனால வந்து கோவத்திலேயே வந்தேன்னா வீடியோ எடுக்கல. அப்புறம் அங்கே போயிட்டு சமாதானம் ஆகிட்டேன்னா, அதனால இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து சொல்கிறேன் நான். அப்புறம் நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் ரேட்லாம் ஏற்றிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆயிலு, நெய்யெல்லாம் ஃபஸ்ட்டு ரேட்டு ஜாஸ்தியாக ஏற்றிருக்காங்க. இப்போ என்னன்னே தெரியல, கொஞ்சமாக ஏற்றிருக்காங்க. அம்மாவும் அப்படியே கூடயே வந்தாங்க. வந்துட்டு வேலைக்கு பாவம் இறங்கி அப்படியே போயிட்டாங்க. இப்போ இவங்க இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட வந்து இந்த சரவணா ஸ்வீட்டு கடை இருக்குது, அங்கே போயிருக்காங்க மாமா வந்து. அப்புறம் இன்னொன்று என்ன தெரியுங்களா, டிமார்ட்னு வந்து நம்ம அங்கே எங்கேன்னு போயிட்டு இருந்தோங்க. இப்போ நம்ம ஆவடியிலே ஓப்பன் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஓப்பன் பண்ணப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் சில டிமார்ட்லலாம் வந்து வீடியோ ஷூட் பண்ணவே விட மாட்டுறாங்க. பார்ப்போம் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம பசி எடுத்துச்சு. டிமார்ட் போல சாப்பிட முடியல. என்னத்த பாங்க வச்சு டிஷ்யூ பேப்பர் தூக்கி போய் போடுறாங்க. நீங்க சாப்பிட்ட உடனே தூக்கி போடுற உடனே இங்கேயே பாப்பேன். நீ கண்ணு வச்சு பசி எடுத்தது. பப்ஸ் வாங்கிட்டேன் சூடா. நீ சாப்பிடுறியா? எனக்கு பிடிக்காது. நம்ம சொன்னால ரொம்ப நாள் ஆச்சு. நீ என்ன சாப்பிடுறடி? பப்ஸ். ரெண்டு பேரும் பப்ஸ் தான் சாப்பிடுறீங்க? ஓ சரி சரி, ஓகே. சாப்பிடுங்க. பர்ச்சேசிங் முடிஞ்சது. வீட்டில் சாப்பிட பசிக்குது. வீட்டில் நான் எழுந்து சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்தேன். சரி, வெளியே சாப்பிட்டா தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லிட்டு நான் கடகடன்னு காலையிலே எழுந்து சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுத்து எல்லாம் வச்சுட்டு வந்தேன். இப்போ வீட்டுக்கு போகிறோம். அதனால நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க, நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு பிடிக்காது. எனக்கு இது பிடிக்காதே. பேக்கரி ஐட்டம்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. எக் போண்டா அதான் மூஞ்சி. அந்த போண்டா இல்ல, அது என்னது, முட்டை போண்டா. அதுதான் சாப்பிடுவேன். அது மட்டும் தான் சாப்பிடுவேன். அது பேக்கரி ஐட்டம் கிடையாது. ஓபன் பண்ணி கொடுமா. மெக்டானல்ட்ஸ் ஸ்ட்ரீட் வந்திருக்கோம் நாங்க. எதுக்கு சொல்லு? எதுக்கு வந்தோம்? முன்னாடி பேரிங் போயிடுச்சா? பேரிங் ஏதோ சவுண்டு வருது, அது மாற்றணும்ட்டு தான் வந்திருக்கோம். அப்படியா? ஆமா. ஐயோ வெயில் முடியலப்பா என்னால். யாரும் இவ்வளோ முடி இருக்கு இல்லைன்றா? கலாச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், கலாச்சிட்டாலாம். வலிக்குது பூச்சி. நீ எப்படி கிளீன் காமிக்கிற? ஒரு நிமிஷம் விடுறீ. ஸ்வேதா அப்படிலாம் அமுக்க. ஸ்வேதா வலிக்குது. ஸ்வேதா வெறி பேத்து. நீ அப்படிதானே இருக்கும் எனக்கும். ஒண்ணுமே இல்ல. கண்ணி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு என்ன பண்ண நீ? என்ன பண்ண நீ? எச்சு துப்புன. அது எங்க அந்த பழக்கம் வருது நான் கேக்குறேன். கத்துக்கிட்டேன். ஆமா, அது என்ன கெட்ட பழக்கம் நான் கேக்குறேன். சீ, வெக்கமா இல்ல? இல்ல. வலிக்குது. எனக்கும் அப்படிதான் வலிக்குது. எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? அப்படி போட்டு தில்லிட்டேன். இந்த இடமே இங்க வலிக்குது எனக்கு.
நீ வேணா பாரு எனக்கு இங்க கண்ணி போயிடும் எனக்கு. எனக்கும் அதுதான் ஆக போகுது பே போட்டு நறுக்குற கிள்ளிட்டு இரு, நானும் அதோட நம்ம துப்புறேன். மூஞ்சி பேரு நான் போ. அறிவு இருக்குதா இல்லையா உனக்கு? போதும் கட் பண்ணு, போதும் கட் பண்ணு. வா, அவங்க உள்ள வராங்களா, நீ ஏந்திரு. இல்ல யாரும் வரல. ரைஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம். டிமார்ட் போகும்போது ரைஸ் வந்தோம் 26 kg. இந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். டிமார்ட்டுக்கு போனேன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, டிமார்ட்டில் நான் என்னென்ன இன்னைக்கு வாங்கினேன்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். இது லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இதுக்கு வேறு டவல், மாமாவுக்கு டவல் வாங்கினாரு. இந்த டவல் எப்படி இருக்கும் தெரியுங்களா? அப்படியே சாஃப்டாக இருக்குது, செமையாக. அப்படி வாங்க, நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. இது எவ்வளோ வாங்கினீங்க? 199. 199. நான் வந்து எல்லாத்துக்கும் சிலதுக்கு தான் நான் ரேட் சொல்லுவேன். மீதி எல்லாம் மளிகை சாமான்லாம் நார்மல் ஏதோ. ஏன்னா எனக்கு தெரியாது பில்லு இருக்கு எதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டே இருந்தா அப்படியே இதுவாயிடும். இந்த டவல் வந்து சூப்பரா அது ஆங்கர்ல மாட்டுற மாதிரி சூப்பரா கொடுத்துருக்காங்க. மாட்டி இப்பயே மாட்டி வைக்கலாம், நல்லா இருக்கு. இது ஒன்று வாங்கணுமா? அப்புறம் பெட் கவரும் இதில் பில்லோ கவரும் இருக்கு. இதுலயே இது ஒன்று வாங்கணும். இது வந்து 399. நல்லா இருக்குல்ல இந்த கலரு? இது பில்லோ கவர் இதுலயே இது பண்ணிட்டாங்களா? ஓபன் பண்ணிட்டாங்கம்மா? ஏம்மா காட்டுமா, கிழிச்சிட போற. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கே. பின் பண்ணிருக்காங்கடி ஸ்டாப்லர் போட்டு. இவரு இப்போ இதை எப்படி எடுக்கிறது? சரி விடுமா, அப்புறமா எடுத்துக்கல. விடு கிழிச்சிடும். இதான் இவ்வளோ பெருசு இருக்கு பில்லோ கவர். லென்த்து பெருசாக தான் இருக்குமா? இது இருக்கு பாருங்க, 2 பில்லோ கவர் தனியாக இதில் இருக்கு. இது பெட் கவர் நல்லா இருக்கு, நல்லா திக்னஸாக இருக்கு, சூப்பராக இருக்கு. இது ஒன்று வாங்கினோமா? அதுக்கப்புறம் நார்மலாக நாங்கள் எப்பவுமே வாங்குறது தான் இந்த ஃபில்டர் காஃபி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இதுதான் வாங்குவேன். இது வாரத்துக்கு 1 காலி ஆயிடுச்சு இந்த காஃபி. இது ஒன்றா. அப்புறம் பிளேட்டு ஒன்று வாங்கியிருக்கேன் பாருங்க. இப்போ புதுசாக வந்திருக்கு போல அது டிமார்ட்டில். என்னன்னா பாய் மாதிரியே மாடல் தெரியுதா? சூப்பராக பாய் மாதிரியே மாடல். அதுக்கு 4 கால் வேற வச்சு கொடுத்துருக்காங்க. இனிமேல் சூப்பராக இருக்கு. இதோட ரேட் வந்து 49. உடனே துப்பு டப்பு தூக்குனா எப்படி வீடியோ எடுப்பாங்க? சரி ஓகே, வைக்கிட்டா? வேணாம், எடுத்தாச்சு. 49. அதில் வந்து நாங்கள் 3 வாங்கணும். அதுக்கப்புறம் கார்ல வைக்கிறதுக்கு வாங்குவீங்களா டிஷ்யூ? இது கார்ல வைக்கிறதுக்காக வாங்குவோம். அது டிஷ்யூ பேப்பரு இது ஒன்று. அப்புறம் டாப் ராமன் கறி நூடுல்ஸ் இது ஒன்று வாங்கணும். அப்புறம் குக்கீஸ் இது 2 பாக்கெட் வாங்கணும். பை 1 கெட் 1. அப்படியா? பை 1 கெட் 1.
இதெல்லாம் 2 வாங்கணும். இதெல்லாம் இவங்க போய் எடுத்தாங்க, நான் வேற பக்கம் ஓடிட்டேன். நம்மளுக்கு என்ன தெரியும். அப்புறம் இந்த சாம்பிராணி வந்து நாங்கள் அங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப நல்லா இருக்கு. 45 அங்கே டிமார்ட்டில். வெளியெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். டிமார்ட்லன்னா 45க்கு தான் நமக்கு கிடைக்குது. வெளியே வந்து 70, 80 கூட போகும். டிமார்ட்லேயே பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா லென்த்தாக இருக்குது அநியாயத்துக்கு. 139 139 இது தாலிப்பு கடை. பின்னாடி கூட ஒட்டி வச்சுக்கிறாங்கடி. நான் பிச்சுக்கிறேன். இது வந்து சரி விடு. அப்புறம் வாட்டர் பாட்டில் வாங்கினேன், சூப்பராக இருக்கு. இது இந்த 2 கலர் இருக்கு பாருங்க. 3 கலர் இருந்துச்சு. இதில் ப்ளூ இருந்துச்சு. ப்ளூ நாங்கள் வாங்கல. இந்த கலரும் இதுவும் வாங்கினேன். சூப்பராகவே இருக்கு நல்லா. இது வந்து அங்கே வந்து 39 ஒன்று. சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா 5 எடுத்துட்டேன். மீதி எல்லாம் இதில் 3, இதில் 2, மொத்தம் 5 பாட்டில் வாங்கினேன். இதில் ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தோன்னே பிடிச்சிச்சா, சரி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவிமாக்கு ஒரு ஸ்லிப்பர் அவங்க போட்டு, அவங்களுக்கு இதுதான் வேணும் நாங்கள், அதனால தான் சரி இதை எடுத்தோம். அவங்க வந்துட்டு டிமார்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டாங்க. இது என்ன அது 209 இது இந்த ஸ்லிப்பர். அப்புறம் எனக்கு அப்பளம், ஜவ்வரிசி வத்தல். அப்பளம் கிடையாது, வத்தல். இதை வந்து 2 வாங்கணும். அது எனக்கு மட்டும்தான். இது நல்லா பொரியுமாடி ஃபர்ஸ்ட். நம்ம தான் வச்சிருந்தோமே இதுக்கு முன்னாடி. நல்லா தான் பொரிஞ்சது இல்ல. இது நல்லா பொரியுது. அந்த கம்மியா நீங்க ரேட் கொடுத்து வாங்குனீங்கன்னு வச்சுங்க, அந்த கலர் கலரா இது கொஞ்சம் பொரிய. நம்ம முன்னாடி கலர் கலரா தான் வாங்கணும். இந்த நார்மல் கிரேஸ்ல கலர் தான் வாங்கணும். கிரேஸ்ல எல்லாம் வாங்கிக்கோ. நீ நார்மல் கடையில வாங்குவோம்ல ஃபர்ஸ்ட்லாம், சின்ன சின்னதா வரும். அது சுத்தமா புரியாது. நம்ம லாஸ்ட் டைம் வாங்குனோம் கலரா சாயம் போட்டே வாங்க கூடாது. ஒயிட் தான் நமக்கு பெஸ்ட். அங்க கலர் இல்ல, ஒயிட் தான் இருந்துச்சு. இதுல 2 வாங்கணுமா. அப்புறம் ரவை வாங்கணும். ஸ்லிப்பர் கிட்ட இருக்கேன். நீ தானே வச்ச, வைக்காதன்னு என்ன சொல்ற? ஏன் சோப்பு அதுல இருக்கா? அப்புறம் மைசூர் சாண்டல் 2. இது வந்து தேவிக்கு சந்தூர் சோப்பு. அவங்களுக்கு மாமா வந்து பிஹெச் சோப்பு யூஸ் பண்ணுவாங்க மாமாவுக்கு. இது வந்து எங்கள் அம்மாவுக்காக, அவங்களுக்கு இதான் வேணுமா. அப்புறம் கடலை பருப்பு வாங்கினேன். வெல்லம். இந்த வாட்டி வெல்லம் இல்லை, நல்லா பாகு வெல்லம், நல்லா கலராக இருக்கு. இப்போ சக்கரை பொங்கல் செஞ்ச பார்த்தேன், எடுக்கும் போது பார்த்தேன், சூப்பராக இருக்கும். இந்த கலர் நல்லா இருக்கும். இப்போ நாளைக்கு செஞ்சு கொடுத்துருங்க. உடனே நாளைக்கு செஞ்சு கொடுத்துருங்க. அப்புறம் வேர்க்கடலை. தூக்கெல்லாம் வேண்டாம், கீழே வச்சாவே தெரியும். உளுந்த பருப்பு இதை வாங்கினேன். ஆனால் ஒன்றுமே இல்லை. ஆனால் எவ்வளோ ஆயிடுச்சு பற்றியா ரேட்டு. ஒன்றுமே இல்லை, மல்லிகை வாங்கலை. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒன்றுமே இருக்காது. அதுக்கே என்ன ரேட்டு பாருங்க. அப்புறம் ஜவ்வரிசி. இது வந்து டிஃபன் போடுறதுக்காக தான் ஜவ்வரிசி வாங்கினேன். இதெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட, அவல்லாம் இருக்குது. ஜவ்வரிசி கம்மியாக இருந்துச்சு, அதனால வாங்கினேன். இதுவும் பை 1 கெட் 1. இதுவும் பை 1 கெட் 1. இதில் லிச்சி தூக்கிட முடியல, எனக்கு சக்தி இல்லை உடம்புல. பிரியாணி சாப்பிட்டு தெம்பா தானே இருக்கும். பிரியாணி இவ்வளோண்டு சாப்பிட்டா தெம்பு ஆயிடுமா? நீங்களே சொல்லுங்க. இவ்வளோதான் சாப்பிட்ருப்பேன், அவளே கேளுங்க. அதுலேயே தெம்பு ஆயிடுமா. அப்புறம் தீப எண்ணெய் இது ஒன்று வாங்கினேன். பூர்ணான்னு போட்டிருக்கு, தீபம்ன்ற. தீபம் எல்லாத்தையும் விளக்குல ஊற்றி தான் ஏற்ற போகிறோம். பூர்ணான்னு ஏற்ற மாட்டோம். நம்ம பூர்ணா ஏரிமான்னு சொல்ல மாட்டோம், ஓகேவா? அப்போ தீபம் ஏரிமான்னு சொல்ல மாட்டோம். சாஸ் எடுத்து தகுந்த வாயில ஊற்றணும். நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க. ஆமாம் ஆமாம் தெரியும், நான் சாப்பிடவே மாட்டேன். இதுவும் எனக்கு. நெய் இது எனக்கு 1 kg வாங்கினேன். மில்க் மிஸ்ட் இது எனக்கு கொடுக்குறாங்க உனக்கு. ஆமாம், ஒரு வாட்டி என்னோட நெய் எடுத்துக்கிட்டு நீ
ஆமா. அப்புறம் ஆயில் வந்து 3 லிட்டர் தான் வாங்கணும். 3 தான் வாங்கினேன். தூக்கவே முடியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. இங்கே டிமார்ட்டில் நாங்கள் வந்து இதுதான் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்புறம் பாப்கார்ன் வாங்கணும்ல, அது ஃப்ரீசர்ல இருக்கு. இந்த காஃபி ஃபில்டர் காஃபி பவுடர் கூட டிமார்ட் இல்ல. டிமார்ட்ல செல்வ மார்ட். சாரி ஃப்ரெண்ட்ஸ், டிமார்ட்னு சொல்லி அதை காமிச்சிட்டேன். அது வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற செல்வ மார்ட்டில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இங்கே மாவு கொட்டி வைக்கிறதுக்காக இட்லி மாவு அரைக்கிறேன் இல்லைங்களா, பெரிய பாக்ஸாக இருக்கு என்கிட்ட. வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அரைச்சி வைக்கும் போது அதுவாக கம்மியானவொடனே அவ்வளோ பெருசு இடத்த அடைச்சிக்கிறா. அதனால நான் கொஞ்சம் சின்னது வாங்கினேன், நம்ம மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு சோப்பு நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறேன், ஹிமாலயாவில் சாண்டல் சோப்பு இதுதான் யூஸ் பண்ணுவேன் நான். அது ஒன்று வாங்கினேன், இது எனக்காக. அப்புறம் வேற என்ன வாங்கினேன், இது வந்து இது வேற சந்தூர் அவங்களுக்கு அந்த சோப்பு, அதை வெட்டுரு. இது ரிமோட்டுக்கு 2 பேட்டரி வாங்கினேன் செல்வ மார்ட்டில். இது வந்து பவுடர், காம்பாக்ட் பவுடர் இல்லை க்ரீம். இது வந்து நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து எந்த இதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட சார்ஜ் வீடியோ பார்த்துட்டு நான் ஓவர் மேக்கப் போடுறேன்னு சொல்றாங்க. நான் எந்த மேக்கப்பும் போட்டதில்லை, எதுவுமே நான் யூஸே பண்ண மாட்டேன். மேக்கப் ப்ராடக்ட்லாம் சரி ஃபங்க்ஷன் நம்ம வீட்டுக்கு வரே பொண்ணுக்கு கல்யாணம்லாம் வருது, அந்த டைம்ல நம்ம கொஞ்ச நாச்சு ஏதோ போடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். முதல்ல இது என் ஸ்கின்னுக்கு ஒத்துக்கவே எதுவுமே எனக்கு செட் ஆகாது. சும்மா ட்ரை பண்ணுவோம் தான் வாங்கி வச்சிருக்கேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். ஏற்கனவே வாங்கியிருக்கேன், ஆனால் தூக்கி தான் போடுவேன், யூஸ் பண்ண மாட்டேன். சும்மா வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலயே போட்டு வச்சுட்டாப்போ போடலாம், அப்புறம் போடலாம், முடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பை.